நன்மைகளை செய்ததாக நினைவில் கூட இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு மனிதரின் சம்பவம் இஹ்லாஸ், கருணை, மன்னிப்பு ஆகியவற்றின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட உண்மையான சம்பவத்தையே இந்த ஹதீஸ் எடுத்துரைக்கிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு முன்னிருந்தவர்களிடையே வாழ்ந்த ஒரு மனிதரிடம் உயிரை கைப்பற்றும் வானவர் அவரின் உயிரை கைப்பற்றி செல்ல வந்தார். அந்த மனிதரிடம், உன் வாழ்நாளில் நீ ஏதாவது நன்மை செய்திருப்பதாக அறிந்திருக்கிறாயா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், அப்படி எதுவும் எனக்கு தெரியவில்லை என்று பதிலளித்தார். நன்மை ஏதாவது செய்திருக்கிறாயா என்று சிந்தித்துப் பார் என்று கூறப்பட்டது. அவர், அப்படி எதுவும் நன்மை செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் உலக மக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்து வந்தேன். அப்போது அவர்களிடம் நான் கொடுத்த கடனை திருப்பி கேட்பேன். அப்போது வசதியுள்ளவருக்கு கடனை அடைக்க அவகாசம் தருவேன். வசதி இல்லாதவரை மன்னித்து கடனை தள்ளுபடி செய்து விடுவேன் என்று பதிலளித்தார். அதன் காரணத்தால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் புகுத்தினான் என ஹுதைஃபா அலி அறிவித்தார். சஹீஹ் புகாரி 3451. இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கிடைக்கும் பாடம் என்னவெனில், சிறியதாக தோன்றும் கருணை செயல்கள் கூட அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரிய நன்மைகளாக மாறுகின்றன. ஆகையால் நம் வாழ்விலும் பொறுமை, பரிவு, மன்னிப்பு ஆகிய பண்புகளை வளர்த்து அல்லாஹ்வின் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைய பாடுபட வேண்டும்.